இப்ப ரீசெண்டா வந்து ஹையஸ்ட் ஹோல்டிங் இருக்க கம்பெனி எதுன்னு சொல்லி பார்ப்போமா? இப்ப நிப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சேஞ்ச் இன் டிஐ ஹோல்டிங், அதாவது டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் ரீசெண்டா வந்து எந்த கம்பெனில வந்து அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்டேக் வந்து எங்க வந்து அதிகப்படுத்திருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ் ஹெல்த் கேர். அவங்களுடைய பர்சன்டேஜ் வந்து க்ளோஸ் டு 5% வந்து அதிகமாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஹையஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடாக் மஹிந்திரா. எல்லா மியூச்சுவல் ஃபண்டும் சரி டொமஸ்டிக் இன்வெஸ்டரும் வந்து அதிகமா வாங்கியிருக்கக்கூடிய ஸ்டாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடாக் பேங்க் 3.31% வந்து ஏத்திருக்காங்க. அதுக்கப்புறம் எட்டர்னல் 3.2%, ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஸ்டேக் அதிகப்படுத்திருக்காங்க. எல்லா மியூச்சுவல் ஃபண்டும் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வாங்குறாங்க. இன்டர் குளோப் ஏவியேஷன் அதுக்கப்புறம் அவங்க வந்து க்ளோஸ் டு 3% வந்து அந்த ஸ்டாக்கும் வாங்கியிருக்காங்க. இன்ஃபோசிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் அதிகமாக பை பண்றாங்க. அவங்களும் வந்து 2% ஸ்டேக் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் அவங்களுடைய ஸ்டேக் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் பிரைவேட் பர்சனல் வெஹிக்கல் இப்போ இதனுடைய ஸ்டேக் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்டேக் வந்து 1.71% வந்து அதிகமாயிருக்கு. அப்போலோ ஹாஸ்பிட்டல் 1.26% அதிகப்படுத்தியிருக்காங்க. சிப்லா ஃபார்மா ஸ்டாக் அதுவும் வந்து 1.26% அதிகப்படுத்திருக்காங்க. மாருதி சுசுகி 1.25% அதுவும் வந்து அதிகமாயிருக்கு. பாரதி ஏர்டெல் 0.99. இது வந்து நிப்டி 50 பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து